2026 சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடுகிற எங்களது வெற்றி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு விவசாயி சின்னத்தில் வாக்குகளை கேட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பரப்புரை கூட்டத்தின் மூலமாக நாம் தமிழர் உறவுகளுக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மதிப்பிற்குரிய உறவுகளே, சரியாக இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் ஒரு வரிசையில் நிற்கப் போகிறீர்கள். அந்த வரிசை என்பது இதுநாள் வரை அரசியல் கட்சிகள் கொடுக்கின்ற இலவசத்திற்காக ஏங்கி நின்றது போன்றதோ, அல்லது டாஸ்மாக் மதுபான கடைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கும்போது வரிசையில் நிற்பதை போன்றதோ அல்ல. மாறாக அடுத்த 5 ஆண்டுகளில் இந்த நாட்டை யார் நிர்வாகம் செய்ய போவது, இந்த நாடு அடுத்த 5 ஆண்டுகள் என்னவாக மாறப்போகிறது, என்னவாக இருக்க போகிறது, நமது பிள்ளைகள், நமது சந்ததிகள், நமது குடும்பத்தினர் எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு சமூகத்தில் இருக்க போகிறார்கள், அவருடைய கல்வி என்னவாக இருக்க போகிறது, அவருடைய மருத்துவ பாதுகாப்பு என்னவாக இருக்க போகிறது, அவருடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகிறது என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடிய இந்த நாட்டின் முதலமைச்சராக யார் வரப்போகிறது, இந்த நாட்டை எந்த சித்தாந்தம் ஆள வேண்டும் என்று முடிவெடுக்கக்கூடிய ஜனநாயகத்தின் வழியிலான நமது தலைவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளக்கூடிய தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதாவது நாம் வாக்களிப்பது என்பது ஏதோ ஒரு நாள் வேலை அல்ல. நாம் வாக்களிப்பது என்பது அது வெறுமனே ஒரு நாள் கடமை அல்ல, அது நமது உரிமை. வாக்குரிமை என்று அதனால் தான் சொல்கிறார்கள். வாக்கு உரிமை. வாக்கு என்பது கடமை அல்ல, வாக்கு என்பது நமது உரிமை. அந்த உரிமை என்பது ஏதோ ஒரு வேலை நாள் போல, வேலை திட்டம் போல, வேண்டா வெறுப்பாக, அல்லது யாரோ சொல்கிறார்கள், யாரோ பணம் கொடுக்கிறார்கள், நமக்கு வேண்டியவங்க நிற்கிறான், நமக்கு தெரிஞ்சவங்க நிற்கிறான், பக்கத்து வீட்டுக்காரன் ஓட்டு போறான், எதிர்த்து வீட்டுக்காரன் ஓட்டு போறான், ஏதோ காசு தரேன்றான் அப்படிங்கிறதுக்காக போய் ஓட்டு போடுகிற விஷயம் அல்ல. மாறாக இவ்வளவு விஷயங்கள் சேர்ந்தது. இந்த சமூகம் என்னவாக இருக்க போகிறது, எந்த சித்தாந்தம் இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறது, நமது மொழி என்னவாக போகிறது, கலை என்னவாக போகிறது, இலக்கியம் என்னவாக போகிறது, வரலாறு என்னவாக போகிறது, நமது பிள்ளைகளின் வாழ்க்கை என்னவாக இருக்க போகிறது, அவர் என்ன படிக்க வேண்டும், கல்வி கட்டணம் என்னவாக இருக்க போகிறது, மருத்துவ கட்டணம் என்னவாக இருக்க போகிறது, மின்சார கட்டணம் என்னவாக இருக்க போகிறது, விவசாய நெல்ல விலைக்கு வித்தா என்ன விலைக்கு போகுது என்று அனைத்தையும் சகலத்தையும் தீர்மானிக்கக்கூடிய அரசை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு தான் நாம் அளிக்கிற வாக்கு. அப்படி முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வாக்கை நாம் யாருக்கு அளிக்க போகிறோம், யாருக்கு அளிக்க போகிறோம்? இதுநாள் வரையில் இந்த நாட்டை ஆட்சி செய்து கெடுத்து குட்டிச்சவராக்கிய இந்த திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளுக்கு அளிக்க போகிறோமா, அல்லது இந்த சிக்கல்களில் இருந்தெல்லாம் ஒரு பெரும் விடுதலையை எதிர்நோக்கி 16 ஆண்டு காலமாக மக்கள் களத்தில் நின்று உங்களிடையே அரசியல் செய்து மக்கள் பிரச்சனைகள் தொடர்ச்சியாக களத்தில் நிற்கின்ற நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்பதை நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். ஏன் நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும்? ஏன் செந்தமிழன் சீமான் அவர்களை நாம் முதலமைச்சராக ஆக்க வேண்டும்? ஏன் இந்த முதுகுளத்தூர் தொகுதியிலே எங்களது வேட்பாளர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்க வேண்டும்? மற்றவர்களிடமிருந்து நாங்கள் எந்த அளவிற்கு வேறுபட்டு ஒரு அரசியலை உங்களிடையே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றோம்? 16 ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டு அரசியலில் நாம் தமிழர் கட்சி பங்கெடுக்கிறது. இந்த 16 ஆண்டுகளில் தமிழ்நாடு முழுவதும் நடக்கின்ற எந்த அரசு கொடுக்கின்ற அழுத்தம், அரசு கொடுக்கின்ற பிரச்சனை, மக்கள் பிரச்சனை, இயற்கை வளம் சார்ந்த பிரச்சனை அனைத்திலும் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானும் நாம் தமிழர் உறவுகளும் மக்களுக்கு ஆதரவாக களத்திலே நாங்கள் நின்றுள்ளோம். இந்த பிரச்சனைக்கு இந்த போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி வரவில்லை, செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை என்று நீங்கள் விரல் நீட்டி ஒன்றை கூட சொல்ல முடியாத அளவிற்கு அத்தனை பிரச்சனைகளிலும் நாம் தமிழர் கட்சி அதிகாரம் இல்லாவிட்டாலும் ஒரு ஆர்வத்தோடு, ஒரு பங்களிப்போடு இந்த களத்தில் நாம் நிற்க வேண்டும், மக்களுக்கான விடுதலைக்கு நாம் தான் போராட வேண்டும் என்று நாங்கள் களத்திலே நின்றுள்ளோம் இத்தனை ஆண்டு காலமாக. அப்படி மக்களுக்காக களத்தில் நிற்கின்ற விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா, அல்லது இத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக, அதிமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா என்று நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அன்பான உறவுகளை நீங்கள் பாருங்கள், சமூகத்தை பாருங்கள், இந்த ஊரை பாருங்கள், மக்களை பாருங்கள். இது என்னவாக இருக்கிறது? இந்த சமூகம் உண்மையில் சமூகமாக இருக்கிறதா? அமைதியான சூழல் நிலவுகிறதா? சமூகமே குற்ற சமூகமாக சீர்கெட்டு போய் கிடக்கிறது. சமூகத்தில் குற்றங்கள், இந்த நாட்டில் குற்றங்கள் தினந்தோறும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் தினம் தினம் கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல் வன்முணர்வு, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள், அக்கிரமங்கள், அநியாயங்கள் பெருகி போய் கிடக்கிறது. இதை தடுத்து இந்த நாட்டை காப்பேன் என்று நமக்கு வாக்குறுதி கொடுத்து ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த ஐயா ஸ்டாலின் கடந்த 5 ஆண்டுகளில் என்ன செய்தார்?
என்ன செய்தார்? சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து போய் கிடக்கிறது. காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகம் வருகிறது. அவர்கள் இருப்பதை எல்லாம் இது போல நாம் தமிழர் கட்சியினர் கூட்டம் நடத்தும் போது வந்து பிரச்சனை செய்வதில் தான் நாங்களும் இருக்கோம் அப்படின்னு காமிச்சுக்கிறாங்க. நான் தான் இருக்கேன் இல்லைன்னு அங்க வந்து காமிச்சிட்டு போயிடுறாங்க. இந்த வேகத்தை இந்த காவல்துறை எங்களிடம் காட்டக்கூடிய, மக்களுக்காக நிற்கின்ற எங்களிடம் காட்டக்கூடிய இந்த வேகத்தை ஒரு கஞ்சா வியாபாரிகிட்ட காட்டுவாரா? ஒரு கஞ்சா வியாபாரிகிட்ட காட்டுவாரா? பிளாக்ல 24 மணி நேரம் சரக்கு விற்கிறானே அவங்கிட்ட காட்டுவீங்களா? இந்த காவல்துறை போற வார பெண்களை கேலி செய்கிறானே, கூலிப்படை வைத்து கொலை செய்கிறானே, அவனை கேள்வி கேட்பியா? குட்டுச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடக்கானே அவனை என்னைக்காவது இது போல பொதுமக்களுக்கு இடைஞ்சலா இருக்கானே நீ அப்புறப்படுத்தியிருப்பியா? அப்புறப்படுத்தியிருப்பியா? இங்க வந்து மக்களுக்காக நின்றுகிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற தெருமுக்கள் நின்று பேசிக்கிட்டு எங்க கிட்ட வந்து வீரத்தை காட்டுறது, பையன் மைக்க கலட்டு செட்டை கலட்டுன்னு சொல்லிட்டு. காவல்துறை மேல மரியாதை இருக்கு. அந்த மரியாதையை காப்பாத்திக்கிட்டு நம்ம ஒழுக்கமா இருந்துட்டு போகணும். நாங்க தேர்தல் ஆணையத்திட்ட அனுமதி வாங்கி நாங்க கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். ஒன்னும் அனுமதி இல்லாம போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் உங்களை ஆள விட்டா நாங்க அனுமதி இல்லாம ரோட்டை வந்து மறைக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா எம்எல்ஏ ஒன்றும் செய்ய மாட்டார், எம்பி ஒன்றும் செய்ய மாட்டார், முதலமைச்சர் ஊர் சுத்த போய் கிளம்பிடுவார். அதனால நாங்க அனுமதி இல்லாம போராட்ட வேண்டி இருக்கும். நாங்க தேர்தல் ஆணையத்தில் முறையாக அனுமதி வாங்கி எத்தனை ஸ்பீக்கர் வச்சா உனக்கு என்ன? நாம் தமிழர் கட்சி நாங்க எங்க மக்களுக்கு கேட்கற தூரம் வரைக்கும் ஸ்பீக்கர் வைப்போம். ஏன் உனக்கு என்ன? போய் மைக் செட்டுக்காரரை மிரட்டுறது இதுவா? இதற்காக அரசு வேலைக்கு வர்றீங்க? கேட்டா காவல்துறை உங்களை நண்பன். யாருக்கு நண்பனா இருக்கீங்க? கஞ்சா வியாபாரிக்கு தான் நீங்க நண்பனா இருக்கீங்க. கஞ்சா எவன் கெடுதல் பண்றவன், எவன் தான் நாட்டை கெடுக்கிறவன், குட்டிச்சவராக்கிறவன், போதை மருந்து விற்கிறவன், கடத்தல் பண்றவன், கொலை பண்றவன், கொல்ல பண்றவன், காவல் நிலையத்துக்குள்ள போனோம்னா தெரியும். போற எல்லாருக்கும் தெரியும். காவல் நிலையத்துக்குள்ள வர அக்யூஸ்ட் போய் பூரா இங்க மாமன் மச்ச மாதிரி கொஞ்சம் குழந்தைக்கிட்டு இருப்பான். நீ இந்த லட்சணத்தை அவன்கிட்ட உறவு நாட்டிக்கிட்டு இருந்தா நாடு எப்படி பாதுகாப்பா இருக்கும்? வீரத்தை பூரா இங்கே காட்டுறது, அவன்கிட்ட காட்டுறது இல்லை. சமூகம் மொத்தமாக சீர்கெட்டு காவல்துறைக்கு கொஞ்சம் கூட அதிகாரம் கொடுக்காமல், அதிகாரம் முழுவதும் இந்த சமூகத்தின் விஷமிகள் விஷக்கிருமிகளிடம் இந்த அதிகாரம் குவிந்தது போல இருக்கிறது. இந்த நாடு முழுக்க சாராயம், எங்க பார்த்தாலும் சாராயம். சாராயம் குடி என்பது காலம் காலமாக இருக்கிறது, இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, இந்த சில 10 ஆண்டுகளுக்குள்ளாக குடி மட்டும்தான் தமிழனுக்கு தெரியும் என்று குடின்னு 24 மணி நேரம் குடிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். 24 மணி நேரம். மத்திய அரசு சர்வே சொல்கிறது 125 பேர் குடி நோயாளியா இருக்கான்றான். குடிகாரன் நிறைய பேர் இருக்கான். ஆனா 25% 125 பேர் குடி நோயாளி ஆயிட்டான். அவனால குடிக்காமலே இருக்க முடியாது. காலையில குடிக்கிறான், மதியம் குடிக்கிறான், சாயங்காலம் குடிக்கிறான், நைட்டு குடிக்கிறான், எந்த நேரமும் குடிச்சிட்டே தான் இருக்கான். குடிக்கலைன்னா அவனால நிக்க முடியல. ஒரு நிலையான மனிதனாக இந்த சமூகத்தில் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் குடிநோயாளிகள் ஆகிறார்கள் என்றால் இதற்கு யார் காரணம்? யார் காரணம்? ஐயா ஸ்டாலின் சொல்கிறார், ஒரு அப்பாவாக நான் சொல்றேன், போதையின் பாதையில போகாதீங்க அப்படின்றாரு. போதையின் பாதையில எங்க நாங்க போறோம்? நான் போற பாதையில போதையை கொண்டாந்து வச்ச பரதேசி யாரா? யாரு? நாங்க என்னமோ இங்க எடுத்து போய் பாண்டிச்சேரி போய் ஆந்திராவில் போய் கேரளாவில் போய் குடிக்கிற மாதிரி போற பாதை பூரா டாஸ்மாக், போற பாதை பூரா சாராய கடை. இது போதாதுன்னு எஃப்எல் டு பார், இது போதாதுன்னு பிளாக்ல 24 மணி நேரம் சாராயம் போய் சட்டை தட்டினா திறந்து கொடுக்குறான். ஒவ்வொரு பார்லையும், ஒவ்வொரு எஃப்எல் டு பாரும். என்ன நடத்துறீங்க? ஆட்சியாக நடத்துறீங்க நீங்க? ஆட்சியா மக்களுக்கான ஆட்சி நடத்துகிறீங்களா நீங்க? உண்மையில் தாய்மார்கள் இது போன்ற திமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்கலாமா? எனது பெற்றோர்கள் பெரியோர்கள் நீங்கள் சிந்திங்க. இந்த சாயல்குடியில இத்தனை சாராய கடைகள் இல்லை என்றால் நமது பிள்ளைகள் ஒரு குடிகாரர்களாக ஆகியிருப்பார்களா? 15 வயசுக்குள்ள குடிக்க ஆரம்பிச்சிடறான். சர்வே ரிப்போர்ட் சொல்லுது 15 வயதிற்குள்ளாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இளைஞர்கள் மாணவர்கள் குடிக்க தொடங்கி விடுகிறார்கள். அதுவாக பள்ளிக்கூட வாசல்கள் தோறும், கல்லூரி வாசல்கள் தோறும் கஞ்சா விற்கிறான். அவ்வளவு புழக்கமாக சகஜமாக கஞ்சா கிடைக்குது. கஞ்சா என்பது ஒரு காலத்தில் சமூகத்தின் மிக உச்சமான கொலை குற்றவாளிகள், திருட்டு குற்றவாளிகள் அவர்கள் பயன்படுத்துற பொருள். சினிமாவிலேயே காட்டுறானா, ஒரு கஞ்சா போடுகிற ஒருத்தனை காட்டுறானா பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளவு கொடூரமா இருக்கும். ஒரு கொடூரமான வில்லனை தான் அப்படி காட்டுவான், கஞ்சா குடிகாரன் அப்படின்னு காட்டுவான் சினிமாவிலேயே. ஆனால் இன்று பள்ளி சிறுவர்களுக்கு கூட அதை மாடலிங் பண்ணி கொண்டு வந்துட்டான். மிட்டாய் வடிவத்தில் கொண்டு வந்துட்டான். கஞ்சா மிட்டாயை போட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போய் இப்படியே உட்காந்துருக்கான். எந்த சுய சிந்தனையும் இல்லாம, சிந்தனையே இல்லாம, தெளிவே இல்லாம அப்படியே மந்துன்னு உட்கார்ந்துருக்கான். கல்லூரிகள் தோறும் கஞ்சா பொட்டலங்கள் விநியோகிக்கப்படுகிறது. அத்தனை பேருக்கும் கஞ்சாவை ஊட்டிக்கிட்டே இருக்கான். இதை யார் தடுப்பது? எங்கிருந்து வருகிறது? முதலில் கஞ்சா எங்கிருந்து வருகிறது? இவர்களுக்கு தெரியாத இந்த மாவட்டத்தில் இருக்க, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்கிறார்கள் ஜீரோ கஞ்சான்னு சொல்றான். ஜீரோ கஞ்சா என்று மா சுப்பிரமணியம் சொல்றாரு, சுகாதாரத்துறை அமைச்சர். ஆனா அரசு மருத்துவமனைக்குள்ளே ஒரு கஞ்சா செடி வளர்ந்து நிற்குது ஆள் உயரத்துக்கு. அரசு மருத்துவமனைக்குள்ள யார் நட்டது? எங்க இருந்து வந்துச்சு? அந்த விதை எங்க இருந்து வந்துச்சு? ஒரு 15 வயது மாணவனுக்கு தெரிகிறது கஞ்சா எங்க கிடைக்கும்னு ஒரு காவல்துறைக்கு தெரியாதா? தடுக்க முடியாதா? எங்களை போல ஆர்வம் உள்ளவர்கள் இந்த இடத்துல கஞ்சா விற்கிறான், இந்த இடத்துல சாராயம் விற்கிறான்னு சொன்னாக்கா போய் எவன் விற்கிறான்னு அவனை பிடிக்கிறது கிடையாது.
காவல்துறை நேரா எவன் விற்கிறான் அவனுக்கு போன் அடிச்சு சொல்லி இன்னாரு உன்னை பத்தி போட்டு கொடுக்குறேன்னு சொன்ன அவன் அருவாளத்துக்கிட்டு வந்து எங்களை வெட்டி போறேன். இதற்கெல்லாம் ஒரு அரசு, இதற்கென்று ஒரு காவல்துறை ஏன் பண்ணுது? ஏன்னா நாட்டில் கஞ்சா விற்கிறவன், பார் நடத்துறவன் அத்தனை பேரும் ஆளுங்கட்சிக்காரன், திமுக காரன், அதிமுக காரன். ஒன்றிய செயலர் தயவுல தான் கஞ்சா விற்கிறான், மாவட்ட செயலர் தயவுல தான் பார் நடத்துறான், மினிஸ்டர் தயவுல தான் எஃப்எல் டு பார் லைசன்ஸ் கிடைக்குது. இவன் பூரா இங்க உட்கார்ந்துக்கிட்டு இந்த குடிகாரர்களை வைத்துக் கொண்டு இந்த போதை கிராக்கிகளை வச்சுக்கிட்டு ஒரு ராஜ்யம் அமைச்சுக்கிட்டு இருக்கான், ஒரு ராஜ்யம் அமைச்சுக்கிட்டு இருக்கான். ஏன் இந்த அரசு சாராயத்தை ஒழிக்கவில்லை? ஏன் இந்த அரசு சாராயத்தை ஒழிக்க மறுக்கிறது? சென்ற தேர்தல் வாக்குறுதியில் சொன்னா எல்லா தேர்தல் வாக்குறுதியும் சொல்றான். திமுக சொல்றான், அதிமுக சொல்றான், பாமக சொல்றான், விசிக சொல்கிறார், எல்லாரும் சொல்றான். இருக்கிற நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் நாங்கள் வந்தால் மதுவிலக்கு. ஒன்னு நீ வர்ற, இல்ல உன் கூட கூட்டணி வச்சுக்கிற கட்சி வரான். நீ என்னைக்கு அவனை நிர்பந்தப்படுத்தி இருக்க? திமுக ஏன் சாராயத்தை ஒழிக்க மறுக்கிறது, டாஸ்மாகை ஒழிக்க மறுக்கிறது என்றால் ஆண்டுக்கு 52,000 கோடி வருமானம் அரசுக்கு டாஸ்மாக் சாராயம் இருப்பதன் மூலம் மட்டுமாக கிடைக்கிறது. 52,000 கோடி ஒரு ஆண்டுக்கு. ஆனால் உண்மையில் நடப்பது என்ன? ஏன் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு ரெய்டு விட்டான்? அப்ப உண்மையில் என்ன நடக்குதுன்னாக்கா, ஒவ்வொரு டாஸ்மாக்ல என்ன நடக்குதுன்னா, அந்த வெறும் 52,000 கோடி அரசுக்கு வருமானம் வருதுன்னா விடுவானா இவன்? நம்ம நினைக்கிறோம் 52,000 கோடி ஒரு நாளைக்கு 170 180 கோடி ரூபாய் வியாபாரம் நடக்கிறது. அந்த அளவுக்கு குடிக்கிறான் ஒரு நாளைக்கு. இதுல தீபாவளி பொங்கல் வந்துச்சா டார்கெட் வச்சு விற்கிறான். 700 கோடி 800 கோடிக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் நடக்கிறது தமிழ்நாட்டில். அந்த அளவுக்கு பூரா சாராய அடிமைகளாக, டாஸ்மாக் மது அடிமைகளாக, மது போதையில விழுந்து கிடக்க அந்த அளவுக்கு நாடு கெட்டு கிடக்கிறது. அப்ப 52,000 கோடி அரசுக்கு வருமானம் வருது அப்படின்னு பார்த்தாக்கா அது அல்ல கணக்கு. உண்மையில் டாஸ்மாகில் இவன் செய்கின்ற ஊழல், இவன் செய்கின்ற பித்தராட்டம், மொள்ள மாதிரித்தனம் என்னன்னாக்கா, டாஸ்மாக் கடைக்கு 10 பெட்டி, ஒரு உதாரணத்துக்கு பேசுவோம், டாஸ்மாக் கடைக்கு 10 பெட்டி வருதுனாக்கா அந்த 10ல் 5 பெட்டியை தான் இவன் கணக்கு காட்டி சாராய ஆலையிலிருந்து டாஸ்மாக் குடோன், ராம்நாடு டாஸ்மாக் குடோனுக்கு கொண்டு வந்து ராம்நாடு டாஸ்மாக் குடோன்ல இருந்து எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றான். 10ல் 5 தான் கணக்கில் வருது. மீதி 5 பெட்டி அவன் என்ன பண்றான்னாக்கா, சாராய ஆலையில இருந்து நேரடியாக கணக்கே இல்லாம ரெக்கார்டுல ஏத்தாம நேரடியா டாஸ்மாக் கடையில கொண்டாந்து வச்சு விற்கிறான். நீ டாஸ்மாக் 10 மணி கடை அடைச்சதுக்கு அப்புறம் வெளியில பிளாக்ல விற்கிறான் பாரு, அது மட்டும் தான் பிளாக் சரக்கு கிடையாது. அது உள்ள வச்சு ஓட்டுறதே பிளாக் சரக்கு தான் உள்ள வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கான். 5 பெட்டி கணக்கு காட்டுறான், 5 பெட்டி கணக்கு காட்டுறது இல்ல. அப்ப கணக்கு காட்டக்கூடிய அந்த 5 பெட்டி கணக்கு தான் 52,000 கோடி. ஆனா ஒரு நாளைக்கு 10 பெட்டி விற்கிதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டா, 10 பெட்டி இல்ல, அதுக்கு எவ்வளவு விற்கிது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சரிபாதி அளவுக்கு, அந்த உதாரணத்துக்காக சொல்றேன். அப்படின்னா இன்னொரு 50,000 கோடி நமது கண்ணுக்கு தெரியாமலேயே டாஸ்மாகின் மூலமாக நாம் குடித்து குடித்து தூக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சாராயம் 100 ரூபா 150 ரூபா, ஒரு குவார்டர் 150 ரூபா, பாட்டில் 150 ரூபாய்னாக்கா அந்த 150 ரூபாயில 50 ரூபா அந்த சாராயத்தை உற்பத்தி பண்ற சாராய ஆலை ஓனருக்கு போகுது 50 ரூபா, மீதி 100 ரூபாய் அரசுக்கு வரி வருவாயாக வருகிறது. அப்ப இந்த கணக்குல பார்த்தா தான் 52,000 கோடி. அப்ப அதே சரிபாதிக்கு இன்னொரு கணக்குல விற்கிறானே, அந்த 50,000 கோடி எங்க போகுதுனாக்கா, அந்த 50,000 கோடி தான் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போகுது. அந்த 50,000 கோடியில தான் ஒவ்வொரு ஆண்டும் 30,000 கோடி உதயநிதி ஸ்டாலினுக்கு செல்கிறது, கோபாலபுரம் வீட்டுக்கு செல்கிறது. ஒரு ஆண்டுக்கு 30,000 கோடி ஸ்டாலின் குடும்பம் டாஸ்மாகில் சாராயம் விற்பதின் மூலமாக திருட்டுத்தனமாக மட்டுமே எடுத்துக்கிட்டு இருக்கான். 5 ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணா 1.5 லட்சம் கோடி டாஸ்மாகின் மூலமாக மட்டுமே கோபாலபுரம் குடும்பத்திற்கு மட்டுமே போகுது. கோபாலபுரம் குடும்பத்துக்கு மட்டுமே. அவ இல்லீகலா எடுக்கிறத கணக்கு வச்சுனாக்கா அது ஒரு 50,000 கோடியில அந்த மிச்சம் 20,000 கோடியும் சேர்த்தினா 5 25 2.5 லட்சம் கோடி. டாஸ்மாகில் மட்டுமே இவர்கள் 5 ஆண்டுகளில் செய்தது 2.5 லட்சம் கோடி அளவுக்கான ஊழல். அரசுக்கு கணக்கு காட்டாம இந்த பணத்தை கொள்ளையடிச்சிருக்கான். ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அளவுக்கு பணப்புழக்கம் நடக்கிறது, வியாபாரம் நடக்கிறது. டாஸ்மாகில் 1 லட்சம் அளவுக்கு லாபமே கிடைக்கிறது. 1 லட்சம் கோடி, 2.5 லட்சம் கோடிக்கு டாஸ்மாகிலே ஸ்டாலினின் குடும்பம், உதயநிதியின் குடும்பம் ஊழல் செய்திருக்கு, சம்பாதிச்சிருக்கான். செந்தில் பாலாஜி சம்பாதிச்சிருக்கான். அதனால தான் செந்தில் பாலாஜி வீட்டில் ரைடு விட்டு பிடிச்சது. அதனால தான் செந்தில் பாலாஜி தம்பி 1.5 வருஷமா ஓடி ஒளிஞ்சது. அதனால தான் 1 வருஷம் செந்தில் பாலாஜி தூக்கி உள்ள போட்டிருந்தான். இதுதான் காரணம், இதுதான் கணக்கு. கோடி கோடியா கொள்ளை அடிச்சு சேர்க்கிறான், திண்டு செரிக்கிறான். யாருடைய காசு? நம்மளோட காசு, நம்ம அப்பாவோட, நம்ம அம்மாவோட, நம்ம அண்ணனோட, நம்ம தம்பியோட, நம்ம உழைச்சு சம்பாதிச்ச நம்ம காசை தான் டாஸ்மாகில் கொண்டு போய் தூக்கி அவனுக்கு கொடுக்குறோம். ஆனா இளவு கருமாந்திரம் அந்த டாஸ்மாகிலாவது நல்ல சரக்கு கொடுக்குறானா? இந்த டாஸ்மாகில் கொடுக்கக்கூடிய சாராயம் குறைந்தபட்சம் உலக அளவில் கிடைக்கக்கூடிய சாராயம் அளவிற்காது ஒரு தரத்தோட இருக்கா? அந்த தரத்தை சோதனை செய்வதற்கு அரசு ஏதாவது அலுவலர்களை நியமித்திருக்கிறதா?
கடைசியாக எப்போது ராமநாதபுரம் குடோனுக்கு அந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி இந்த சாராயம் குடிப்பதற்கு தகுதியானது தானா அப்படின்னு சோதனை செய்வதற்கு ஒரு அதிகாரி கடைசியாக ராம்நாட்டுக்கு எப்போ வந்து பண்ணி சொல்லி எண்ணி பார்க்க முடியுமா? வருவதே கிடையாது. அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. கடையில் விற்கிற மிச்சர், முறுக்கு, பாட்டில், தண்ணி எல்லாத்தையுமே ஒரு அரசு சோதனை செய்யணும். அதுக்கு தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இருக்கான். ஒரு ஹோட்டலில் சாப்பாடு போடுறேன்னா அந்த சாப்பாடு தரமானதாக இருக்கிறதா? ஏன்னா அந்த சாப்பாடு யார் சாப்பிட்றது? உனது குடிமக்கள், இந்த நாட்டின் குடிமக்கள் சாப்பிட்றான். அதை சோதனை செய்ய வேண்டியது ஒரு அரசின் கடமை. மாறாக டாஸ்மாகில் என்ன நடக்கிறது? எந்த சோதனையும் கிடையாது, எந்த சோதனையும் கிடையாது. அந்த காலத்தில் நம்ம தாத்தங்க ஊரல் போட்டு சாராயம் காய்ச்சின மாதிரி காய்ச்சி இயற்கையாக அந்த ஆளுகால் உற்பத்தியாகி அது சாராயமாக மாறுறதில்ல. அப்படி அல்ல. மாறா என்ன பண்றான்? செயற்கையாக உருவாக்க பண்ணக்கூடிய ஆல்கஹால். அந்த ஆல்கஹால் என்ன பண்ணும்? நேரடியாக எடுத்துக்கிட்டா செத்து போயிடுவான். அது பால்டாயில் மாதிரி, பூச்சி மருந்து மாதிரி. அது அந்த ஆளுகளை நேரடியாக உடம்புக்குள்ளாக எடுத்துக்கிட்டோம்னா செத்து போயிடுவான். அப்போ என்ன பண்றான்? சாராய ஆளுகளை என்ன பண்றான்? அந்த அதில் தண்ணியை கலந்து அதோட அளவை குறைக்கிறான். அதை தான் எழுதியிருப்பான். ஆல்கஹால் கண்டென்ட் 40%, 45% அப்படின்னு எழுதியிருப்பான். பீரில் 9%, 10% இந்த மாதிரி ஏதோ எழுதியிருப்பான். அப்போ என்ன பண்ணுறான்? 1 லிட்டர் ஆல்கஹாலில் தண்ணியை ஊற்றி அதை 40 லிட்டர், அவனை 60 லிட்டராக மாற்றி அதில் 40 லிட்டர் தான் ஆல்கஹால் கண்டென்ட் இருக்கிற மாதிரி ஆக்குறான். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. வேற ஒன்றும் கிடையாது. விஷத்தில் தண்ணியை கொஞ்சம் கூட கலந்து அந்த விஷத்தை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அதோட தன்மையை குறைச்சி, இது பிராந்தி ஆக்கணுமா, பிராந்திக்கு ஊற்றுற கெமிக்கலை ஊற்று, இது விஸ்கி ஆக்கணுமா, விஸ்கியா மாற்றுற கெமிக்கலை ஊற்று, கொஞ்சம் ஃப்ளேவர் ஆட் பண்ணணுமா, அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளேவர் ஆட் பண்ணு. சிந்தட்டிக் ஆல்கஹால் என்று சொல்லப்படக்கூடிய சிந்தட்டிக் ஆல்கஹாலை தான் உனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கான். சிந்தட்டிக் சாராயம், உடனடி சாராயம். ஒரு பாட்டில் ஒரு இன்னைக்கு உள்ள போகுதுன்னா வெளியில இருந்து காலி பாட்டில் இன்னைக்கு ஒரு அலுவலக ஒரு ஆலைக்குள்ள போகுதுன்னா அன்னைக்கே கழுவி அன்னைக்கே புது சாராயத்தை ஊற்றி அன்னைக்கே பேக் பண்ணி அன்னைக்கே வெளியேற்றிடுறான். இன்ஸ்டன்டா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி சாராயத்தை ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை குடிச்சு குடல் வந்து செத்து போய்கிட்டு இருக்கான். குடல் வந்து செத்து போய்கிட்டு இருக்காங்க. சிந்தித்து பாருங்கள், ஏன் இந்த குடியை நாங்கள் இவ்வளவு வெறுக்கிறோம்? ஏன் இந்த குடி முற்றுமுழுதமாக அழித்தொழிக்கப்பட வேண்டியது என்று ஏன் நாங்கள் முழங்குகிறோம், பேசுகிறோம்? இந்த நாடு எப்படிப்பட்ட நாடு? இந்த தமிழ்நாடு என்பது எப்படிப்பட்ட நாடு? இங்கே என்ன தோன்ற இடத்துல பெட்ரோல் வருகிறதா, டீசல் வருகிறதா? எனக்கு காசு இருக்கு, பணம் இருக்கு, நான் எதுக்காக வேலை செய்யணும்? அந்த இடத்துல பெட்ரோல் எடுத்துக்க, டீசல் எடுத்துக்க, காசை கொடுத்துரு, நான் பாட்டுக்கு வாழ்ந்துக்கேன், படுத்துக்கிட்டே வாழ்வேன், துபாய் ஷேக் மாதிரி வாழ்வேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? இல்ல. இங்கே தட்டினால் தங்கம் கிடைக்கும், வெட்டினால் வெள்ளி கிடைக்கும் என்று இங்கே கனிம வளங்கள் பெருகி கிடைக்கிறதா? எட்டுற இடத்துல வர தங்க சுரங்கம், தோன்ற இடத்துல வர வெள்ளி சுரங்கம் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஆனால் இது வளமான பூமி, இந்த மண் வளமான மண். அப்ப இந்த மண்ணில நம்ம மூத்தோர்கள் முன்னோர்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்கான்னாக்கா கடுமையான உழைப்பை போட்டிருக்கிறான். கடுமையாக உழைத்து 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 இந்த நாட்டை நமது முன்னோர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள், உருவாக்கி நம்மிடையே கொடுத்திருக்கிறார்கள். அதனால் தான் இவ்வளோ பெரிய மலமுழுங்கி மகாதேவங்க, இந்த உலகமே பார்க்காத திருட்டு கூட்டம், கேவல கூட்டம், அநியாய கூட்டம், இந்த திராவிட திருவாளர்கள், இந்த திருட்டு திமுக காரர்கள், அதிமுக காரர்கள் இத்தனை ஆண்டு காலமாக இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்தும் கூட இன்றும் இந்தியாவில் தலை சிறந்த மாநிலங்களில் ஒன்றாக, நல்ல வருமானம் வரக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக, நல்ல நாகரிகமான மக்கள் வாழக்கூடிய மாநிலங்களில் ஒன்றாக நாம் இருக்கிறோம் என்றால் அது நமது மரபு, அது நமது கலாச்சாரம், அது நமது உழைப்பால் உருவாக்கி வைத்தது. அப்ப இவனை மாதிரி திருட்டு கேவல போய் இல்லைனாக்கா இந்த மண் சார்ந்தவன், இந்த நோக்கம் உள்ளவன், மக்கள் மீது அக்கறை உள்ளவன் இந்த நாட்டை உண்மையிலேயே இத்தனை ஆண்டு காலமாக ஆட்சி செய்திருந்தால் இந்த நாட்டின், இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்னவாக இருக்கும்னு நீங்களே எண்ணிப்பார். இவ்வளவு கேவலம் கட்ட தரங்கட்ட இவங்கிட்ட ஆட்சியை கொடுத்து இந்த நாடு இவ்வளவு அளவுக்கு நம்ம இருக்கோம்னாக்கா அப்ப உண்மையிலேயே நோக்கம் உள்ளவன் ஒருத்தன் நாட்டை ஆட்சி செஞ்சா இந்த நாட்டின் வளர்ச்சி என்னவாக இருந்திருக்கும் என்று எண்ணிப்பார். அப்ப அந்த அளவுக்கு உழைத்து உழைத்து தான் அந்த நாட்டை நம்ம உருவாக்கி இருக்கோம். அந்த உழைப்பில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுகிறான். 15 வயதுல குடிக்க ஆரம்பிக்கிறானாக்கா 30 வயதிற்குள்ளாக குடல் கெட்டு போயிருது, கிட்னி கெட்டு போயிருது, கல்லீரல் கெட்டு போயிருது, வெளியில நடக்க முடியல, கடுமையான வேலைகள் செய்ய முடியல, சுருண்டு விழுந்து செத்து போயிடுறான். ஆண்டுக்கு 15,000 பேர் குடியால் சாகிறார்கள். இதே இருக்கக்கூடிய நமது ஈழத்திலே 1.5 லட்சம் மக்களை கொன்று விட்டான் என்று, சிங்கள இனப்படுகொலை செய்து விட்டான் என்று நாங்கள் கத்துகிறோம், கதறுகிறோம். அந்த வழியில் இருந்தால் நாம் தமிழர் கட்சியே பிறந்தது. 1.5 லட்சம் மக்களை கொண்டுட்டா நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். 1.5 லட்சம் மக்களை கொண்டுட்டா நம்ம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம். துண்டு வாங்குறது இல்ல. நாம தமிழச்சி வந்தா நம்ம எல்லாமே சரி மகிழ்ச்சி நம்ம இது எல்லாமே சரி இல்ல வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த வெற்றி துண்டுகளை ஏற்றுக்குவோம். அது வரைக்கும் நாங்கள் இந்த தோல் இந்த துண்டும் இது நம்ம வாங்குறது அண்ணோட அன்புக்காக ரொம்ப நன்றி, மிக்க நன்றி. சரி 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 அண்ணன் விருப்பப்படுறான்னு எடுத்துக்கோங்க.
இல்லை நாங்கள் வந்து இந்த துண்டு மாலை இதுகள்லாம் எங்கள் தோள்கள் ஏந்துறதுக்கு நாங்கள் இன்னும் வெற்றி பெறலை. இன்னும் இந்த இனமே அடிமையாக போய் கிடக்கு. அன்னையன்ட்ட அடிமையாக கிடக்கு, தெலுங்கன்ட்ட அடிமையாக கிடக்கு. இதில் இருந்து இந்த இனத்தை மீட்டெடுக்கணும். ஆரியர்களிடம் அடிமையாக கிடைக்கிறது, எல்லார்கிட்டையும் அடிமையாக கிடக்கு இந்த இனம். அரசியல் இல்லை நமக்கென்று, அதிகாரம் இல்லை நமக்கென்று, தொழில் இல்லை நமக்கென்று, வாழ்க்கை இல்லை நமக்கென்று, வரலாறு இல்லை, அனைத்தையும் அழித்து முடிக்கிறானே என்று கோவப்பட்டு தான் நாம் தமிழ் கட்சி தொடங்கி நிற்கிறோம். என்னைக்கு இந்த இனத்திற்கென்ற ஒரு அதிகாரத்தை நாம் நிறுவுகிறோமோ அன்னைக்கு இந்த தோள்கள் இந்த வெற்றி மாலைகளை ஏற்றுக்கொள்ளட்டும். அதுவரை வேண்டாம் என்பதுதான் நாம் தமிழ் கட்சி நிலைப்பாடு. இருந்தாலும் அண்ணனின் அன்புக்காக அதை பெற்றுக்கொண்ட மகிழ்ச்சி. அப்ப என்ன செய்யறான் இவன்? திட்டமிட்டு தீவிரமாக சாராயத்தை, அதுவும் மட்டமான சாராயத்தை, மனிதன் குடிப்பதற்கு தகுதி இல்லாத சாராயத்தை தொடர்ச்சியாக நம்மளை குடிக்க வச்சு உழைப்பில் இருந்து தமிழர்களை வெளியேற்றுகிறான். தமிழனை உழைப்பு சக்தி இல்லாதவனாக ஆக்குகிறான். இவனை ஒரு சோம்பேறியாக, இவனை ஒரு வலுவிழந்தவனாக, இவனை ஒரு நோஞ்சானாக ஆக்குவதன் மூலமாக இவனுடைய பிரச்சனையே பார்த்துக் கொள்வதற்கான தகுதி இல்லாத அளவுக்கு இவனை ஆக்கிவிட்டு இந்த நாட்டிலே அந்நிய குடியேற்றங்களை ஏற்படுத்துகிறான். ஏற்கனவே வடவர்கள் வந்து இந்த நாட்டை பெருக்கிக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் நாட்டை விட்டுற முடியாது. அப்படிலாம் நாட்டை விட்டுற முடியாது. உழைப்பில் உருவான இந்த நாட்டிலே இன்னும் 100 ஆண்டுகளுக்கு நாம் தீவிரமாக உழைப்பை செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு இரண்டு அணுகுண்டுகளை தாங்கி இத்தனை ஆண்டுகளில் ஜப்பான் இன்னைக்கு உலக வல்லரசாக வளர்ந்து நிற்கிறான்னாக்கா, அவன் அதற்கு அடுத்தாக அந்த பாதிப்புக்கு பிறகாக, அந்த இழப்புக்கு பிறகாக அவர்கள் போட்ட உழைப்பு ஒரு நோக்கமுள்ள நல்ல அரசை உருவாக்கி தேர்ந்தெடுத்து வைத்துக்கொண்டு ஜப்பானியர்கள் அனைவரும் உழைத்தான். காலையில் பேங்க்ல மேனேஜராக வேலை செய்வான், சாயங்காலம் வந்து பெட்ரோல் பங்க்ல வேலை செய்வான். அந்த அளவுக்கு அனைவரும் உழைத்தார்கள். விவசாயத்தை வளர்த்தெடுத்தார்கள், தொழில்துறையை மேம்படுத்தினார்கள். அந்த அளவுக்கு உழைத்து தீவிரமான உழைப்பை போட்டு இன்று அந்த நாட்டை வளர்த்தெடுத்து கொண்டு போய் இருக்கிறான்னா, இந்த மாதிரி கேவலங்கட்ட பையில நம்ம அரசாங்கத்தில் உட்கார வச்சுவிட்டு நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? நம்ம எவ்வளவு தீவிரமாக உழைக்க வேண்டும். உழைக்கிற சமூகம் மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி போகும். அதுக்கு தான் முதல்ல சொன்னேன், நம்ம ஒன்று துபாய் ஷேக்கு கிடையாது படுத்துக்கிட்டு சம்பாதிக்கிறதுக்கு. துபாய் ஷேக்கு கிடையாது. நம்ம இடத்துல தங்கம் கிடையாது, நம்ம இடத்துல வெள்ளி கிடையாது. நமக்கு நம்ம தாத்தன் பாட்டன் கொடுத்துட்டு போனதான் அந்த வளமான வயல் தான். அந்த வயல்ல இன்னைக்கு விவசாயம் பார்க்க முடியுதா? இந்த வயல்ல விவசாயம் பார்க்க முடியுதா? மழை பெஞ்சாதான் வெள்ளாம, வானம் பார்த்த பூமி. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் வறண்ட காடு, தண்ணி இல்லா காடு, வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சிச்சுன்னா விவசாயம், இல்லைன்னா போட்டுட்டு சும்மா உட்காந்துருக்க வேண்டியதுதான். அப்ப அதை யார் சரி செய்வது? உண்மையில் இந்த நிலம் அப்படி இருந்ததா? 2024 26 ஒரு வானம் பார்த்த பூமியாக ராமநாதபுரம் மாவட்டம் இருக்கிறது என்றால் இது எத்தனை ஆண்டுகளாக இப்படி இருந்தது? இத்தனை ஆண்டு காலமாக இது வெறும் வானம் பார்த்த பூமியாக பாலைவனமாக இருந்திருந்தால் இங்க இவ்வளவு மக்கள் எப்படி செறிந்துங்க வாழ்வான்? எப்படி வாழ்வான்? அப்படின்னா என்ன? அப்ப இந்த பூமி, இந்த தமிழ்நாடு, இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வளமான, நலமான, செல்வ செழிப்பான, இயற்கை வளம் மிகுந்திருந்த, விவசாயம் செழித்திருந்த ஒரு பூமியாகத்தான் இருந்துச்சு. இங்க 154 ஆறுகள், சரியா கணக்கு போட்டா 35 வற்றாத ஆறுகள். 35 வற்றாத ஆறுகள். காவிரி, தென்பெண்ணை, பாலாறு, தமிழ் கல்டதோர் வைகை, பூர்ணை நதி என மேவிய ஆறு பல செழித்த தமிழ்நாடுன்னு பாரதியார் பாடுறான்னா சும்மா இல்ல. அத்தனை ஆறுகள், வற்றாத ஆறுகள், 35 ஜீவநதிகள் ஓடி இருக்கு. அப்புறம் சின்ன சின்ன சிற்றோடைகள், அது இதுன்னு மற்றதுகளை பூரா எடுத்து கணக்கு பண்ணா 154 நீர்நிலைகள் இருந்திருக்கு. 30,000க்கும் அதிகமான நீர்நிலைகள் இருந்திருக்கு. 154 அளவு எண்ணிக்கையில் ஆறுகள் இருந்திருக்கு. எத்தனை ஆற்று நீர் படுகைகள்? காவிரி ஆற்று நீர் படுகை, வைகை ஆற்று நீர் படுகை, குண்டாற்று படுகை, பாலாற்று படுகை, தாமிரபரணி படுகை என்று தமிழ்நாடு முழுக்க அத்தனை ஆற்று படுகைகள், வண்டல் மண் செறிந்த டெல்டா பகுதிகள் இருக்கு. அப்ப இவ்வளவு வளங்கள் இந்த மண்ணில் இருந்தும் ஏன் இந்த விவசாயம் இங்க தரிகட்டு போய் கிடக்குனா, இந்த திமுக, இந்த அதிமுக இவனை தூக்கி அதிகாரத்தில் உட்கார வச்ச, இவன் மலையை வெட்டினா, மண்ணை வெட்டினா, காட்டை வெட்டினா, எல்லாத்தையும் வெட்டி இந்த நாட்டில் இருந்த 70 ஆண்டுகள் இருக்கக்கூடிய மழை வளத்தை இல்லாமாக்கிட்டான். மழைப்பொழிவின் அளவு குறைஞ்சிருச்சு. அதுபோக பிற மாநிலங்களில் நமக்கு சொந்தமான அந்த ஆற்று நீர் தோன்றுகிற மூல இடங்களை எல்லாம் நம்ம இழந்துட்டோம். இப்ப காவிரி ஆறு உற்பத்தி ஆகிற அந்த தலக்காவிரி என்பது தமிழர்களுக்கு சொந்தமான நிலம். அது தமிழர்களின் நிலம். அதை எல்லை பிரிப்பில் சண்டை போட்டு அந்த நிலத்தை மீட்டெடுத்து கொண்டு வரல இந்த காங்கிரஸ் செஞ்ச சதி. அப்ப அன்னைக்கு தீவிரமான அரசியலை தமிழ்நாட்டில் செய்து கொண்டிருந்தது யார்? 1956 அதிகாரத்துக்கு வரல, ஆனால் தீவிரமான அரசியலை யார் செய்து கொண்டிருந்தது? திமுக செய்து கொண்டிருந்தது. அவன் போய் போராடல. தலக்காவிரி தமிழ்நாட்டுக்கு சொந்தம், அந்த நிலம் எல்லாம் பூர்வகுடி தமிழர்கள் வாழ்கிற பகுதி என்று அவன் போய் சண்டை போட்டு அந்த நிலத்தை மீட்டெடுத்து கொண்டு வரல. மாறாக என்ன செய்தான்றான்? இவன் தமிழ்நாடு முழுக்க கூட்டம் போட்டு கடவுள் இல்ல, சாமி இல்ல, சாமி கும்பிடாத, கோயிலுக்கு போகாதுன்னு வெறுமனே வெற்றி இந்த அரசியலை மட்டுமே இவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். உண்மையில் இந்த நிலத்திற்கு எது தேவை? இந்த விவசாய பூமிக்கு எது தேவை? தண்ணீர் தேவை. அந்த தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது? ஆறில் இருந்து வருகிறது. அந்த ஆறு தோன்றுகிற இடம் நமக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும் என்று இவனுக்கு எண்ணம் இல்லை. ஏன்? இவனே தமிழன் இல்லை. இவன் பேசணும்னு அங்கே போனா அங்கே எதிர்த்தாப்புல உட்காந்து பேசுறவனே இவன் சொந்தக்காரன்.
நீ ஆந்திராவில் போய் பேச போனா என்னளு வாழுன்னு இவன் கூட உட்காந்து பாவுனாரான்னு கேட்கக்கூடியவன் இவனோட சொந்தக்காரன். ஐயா மச்சான் வர்றாரு எப்படி கேட்க முடியும்? போய் கேட்க முடியாது. அப்ப பாலாற்று உரிமை பறி போச்சு. இங்க கர்நாடகாவுக்கு போனா இங்க பேச முடியாது. கர்நாடக உரிமை, காவிரி உரிமை பறி போச்சு. இங்க கேரளாவை எடுத்துக்க, இந்த கேரளாவில் முல்லைப்பெரியாறு அணை இருக்கிற அந்த இடுக்கி மாவட்டம், அந்த இடுக்கி மாவட்டத்தின் சரிபாதியாக பிரித்து எடுத்தால் அது தமிழர்கள் முழுமையாக வாழுகிற பகுதி. கேரளாவில் இருக்கக்கூடிய 15 தாலுகாக்கள், 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியில் தொடங்கி நீலகிரி வரை இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களில் 15 தாலுகாக்கள் தமிழர்கள் நிறைந்து வாழ்கிற பகுதி. இந்த 15 தாலுகாக்களை இழந்துள்ளோம். கேரளா கிட்ட இழந்துள்ளோம். யாரு காரணம்? காங்கிரஸ். யாரு சண்டை போட்டிருக்கணும்? திமுக. ஒரு சண்டையும் போடல. அதனால என்னாச்சு? முல்லை பெரியாறு அணை உரிமை இழந்து நிற்கிறோம். முல்லை பெரியாறு அணையே தமிழர்களுக்கு சொந்தமானது என்று நாம் தமிழர் கட்சி சொல்கிறது. அந்த அணையின் உரிமையை தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு ஆத்துல தண்ணி இல்ல, வைகை ஆத்துல தண்ணி இல்ல, குண்டாற்றுல தண்ணி இல்ல, இருக்கிற மலட்டாறுல தண்ணி இல்ல, இருக்கிற ஆறெல்லாம் வத்தி போச்சு. அப்ப யார் இதற்காக பேசுவது? யார் இதையெல்லாம் கேட்பது? அப்ப இவ்வளவு இன்னல்களை, இவ்வளவு கொடுமைகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த திமுக அதிமுக மீண்டும் வர வேண்டுமா? அல்லது நாம் தமிழர் கட்சி வந்து இந்த உரிமைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டுமா? எப்படி உரிமைகளை மீட்டெடுப்பீர்கள்? நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் சொல்றோம். சரியான ஆட்சியாளர் இந்த நாட்டை ஆண்டிருந்தால் கர்நாடகாவை விட அதிகமான மழைப்பொழிவு பெறுகிற மாநிலம் தமிழ்நாடு. நாம தண்ணிக்கு எவங்கிட்ட கையேந்த வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம கிட்ட விழுகிற தண்ணியவே நம்ம சரியா பயன்படுத்தினா போதும். கேரளா கிட்ட வருஷத்துக்கு வெறும் 100 டிஎம்சிக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். வெறும் 100 டிஎம்சிக்கு கேரளா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். அது 2500 டிஎம்சி தண்ணியை கொண்டு கடல்ல விட்டுக்கிட்டு இருக்கான். மன்னிக்கணும், 2000 டிஎம்சி தண்ணியை கொண்டு கடல்ல விட்டுக்கிட்டு இருக்கான். 2300 டிஎம்சி தண்ணியை தமிழ்நாட்டில் பெய்கிற மழையை நம்ம கொண்டு கடல்ல விட்டுக்கிட்டு இருக்கோம். அவன் தண்ணி தேவையில மிச்சமா இருக்கான். அவனுக்கு விவசாய நிலங்கள் கிடையாது, வெறும் மலைப்பகுதி தான். எந்த நேரமும் அவனுக்கு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தண்ணீரை தேக்கி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படிப்பட்ட நில அமைப்பு கிடையாது. அவன் கொண்டே கடல்ல கலக்கிறான். நமக்கு 100 டிஎம்சி கூட கொடுக்க மாட்டான். முல்லை பெரியாறுல கூட்டானா அதையே நான் அணையவே உடப்பே நம்ம ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது அடுத்த விஷயம். அதை இவனால போய் கேள்வி கேட்க முடியல, தடுக்க முடியல. சரி, அதைத்தான் தடுக்க முடியல. இந்த நாட்டுக்குள்ள இவ்வளவு மழை பெய்யுது, இந்த தண்ணியாவது சேமிடா அப்படின்னா அதையும் கொண்டே கடல்ல விட்டுறான். நீ தண்ணி நீர் தேக்கமே இல்லாம போச்சு. ஆறுகளை சரிவர பராமரிப்பதில்லை, கரைகளை பலப்படுத்துவதில்லை, ஆத்துல மண் அள்ளி திங்கிறான். ஆத்துல மண்ணள்ளி திங்கிற ஒரு ஆத்துல மண்ணை அள்ளி 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 தின்றதன் விளைவாக ஆற்றுக்குள்ளாக மரம் முளைக்க தொடங்கி விட்டது. கருவ மரம் முளைக்க தொடங்கிருச்சு. ஒரு மணல் இருக்க ஆத்துல மணல் இருக்கிற பகுதியில் எதுவுமே முளைக்காது. நீ களிமண்ணில் அள்ளி வச்சு ஒரு விதையை நட்டு வச்சா முளைக்கும். ஒரு மணலை அள்ளி வச்சு அதை நட்டு வச்சா முளைக்காது. ஏன்? மணலுக்கு எதையும் உற்பத்தி செய்கிற தன்மை கிடையாது. ஆனால் ஆத்துக்குள்ள கருவ மரத்துல இருந்து எல்லா மரமும் முளைக்குது. எப்படா முளைக்குது? அள்ளிட்டான். அடி வரை இருக்கக்கூடிய அனைத்து மணலையும் அள்ளி தின்னுட்டான். மண்ணு கீழே மண்ணு தட்டிருச்சு, கருவல் முறைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்காக அள்ளி இவன் தின்னுட்டான். அயல் மாநிலங்களுக்கு வித்துட்டான், வெளிநாடுகளுக்கு வித்துட்டான். ஆற்றை இல்லாம சாகடிச்சிட்டான். அந்த ஆற்றிலிருந்து பிரிவு கால்வாய்கள் வழியாக நம்ம கண்மாய்களுக்கு தண்ணி வருது. அந்த கால்வாய்களை இவன் தூர்வாரல, அந்த கண்மாய்களை இவன் தூர்வாரல. 70 ஆண்டுகளா உட்கார்ந்து கஜானாவை நல்லா தூர்வாரி இருக்கான். தூர்வாரி அவன் குடும்பத்துக்கு இன்னும் 10 தலைமுறைக்கு உட்கார்ந்து திண்டு அழிச்சாலும் சரி, செலவு செய்து அழிச்சாலும் சரி, தீராத சொத்துக்களை திமுக சேர்த்து வைத்திருக்கிறது. ஆனால் உண்மையில் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த சங்கரத்தேவன் கால்வாயை எடுத்துக்க. சங்கரத்தேவன் கால்வாயை ஒரு பிரைவேட்ல இருந்து ஒரு தன்னார்வலர் வந்து இத்தனை வருடங்களுக்கு பிறகாக சுத்தம் செய்கிறார். அதுவரையும் நாசமாய் போடுகிறது. இந்த குண்டாற்றில் தண்ணி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆச்சு? யார் இதை செய்வது? குண்டாருக்கு தண்ணி எங்க இருந்து வருது? தேனி மாவட்டம் வருசநாடுல இருந்து வருது. அப்படியே கருமாத்தூர் வழியா வருது, திருமங்கலம் வழியா வருது, திருச்சூர் வழியா வருது. கமுதி வந்து கமுதியில 2ஆ பிரிக்குது. ஒரு பிரிவு கால்வா முதுகுளத்தூருக்கு போகுது, ஒரு பிரிவு கால்வா மலட்டாராக மாறி இங்க வரைக்கும் வருது, மாரியூர் வரைக்கும் வருது. அப்ப இவ்வளவு பெரிய ஆறு இருக்கு. இதுல வைகை நீர் வந்து சேருது. வைகை நீர் எந்த வழியாக வந்து சேருகிறது? பரளையாறு மூலமாக வருகிறது. மதுரையிலேயே ஒரு பிரிவு கால்வாயாக அந்த நதி என்னன்னு, அந்த நதி பேரு கிருதுமால் நதியாக பிரிஞ்சு வருது. அபிராமத்தின் 2 பக்கமாக வந்து அதுவும் வந்து கலக்குது. இப்ப முல்லை பெரியாறு தண்ணீர், வைகை ஆற்று தண்ணீர், குண்டாற்று தண்ணீர், காவிரி ஆற்று தண்ணீர் எங்கே போச்சு? இந்த உரிமைகள் எல்லாம் யார் பறித்தது? யார் விட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறது? கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த திமுக அரசு முல்லை பெரியாறு அணையில் இழந்த உரிமைகள் அவ்வளவு அதிகமான உரிமைகளை இழந்துட்டான். முல்லை பெரியாறு அணையை உடைத்து விட்டு புதிய அணை கட்டுவதற்கு மத்திய அரசு கேரளா விட்ட பெர்மிஷன் கேட்டு அங்கே விண்ணப்பிச்சிருக்கான். அவன் இதை சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு அறிக்கையை கொடுத்துட்டான். கேடுகட்ட ஸ்டாலின் அரசால் தடுக்க முடியல. அவன் கேரளா முழுக்க அணையை உடைப்பேன், முல்லை பெரியாறு அணையை உடைப்போம் என்று ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளும் மக்கள் மத்தியில் ஒரு விஷத்தை ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல முல்லை பெரியாறு அணையை பாதுகாப்போம் என்று இவர்கள் ஒரு அரசியலை முன்னெடுக்கிறார்களா? அப்ப என் ஆற்று நீர் உரிமை பறிபோச்சு. என் ஆற்று நீர் உரிமை பறிபோனதால என்னுடைய விவசாயம் சீர்கெட்டு நாசமா போச்சு.
சிதைக்கிட்டு நாசமா போச்சு. இந்த மழை பெய்ய போகுது, தென்மேற்கு பருவமழை கேரளாவில் பெய்ய போகுது. அப்ப கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பெஞ்சுச்சுன்னா முல்லை பெரியாற்றுக்கு தண்ணீர் வந்துடும். முல்லை பெரியாறு உரிமையை 152 அடியாக உயர்த்தி இந்நேரம் நம்ம வச்சிருந்தோம்னாக்கா இந்த மே மாசத்துல பரமக்குடிக்கு தண்ணி வரும். இந்த மே மாசத்துல நீ அந்த குண்டாறு வைகை காவிரி இணைப்பு திட்டத்தை திமுக சாத்தியப்படுத்திருந்தா இந்த குண்டாறுல தண்ணி வந்திருக்கும். மே மாசம் எதிர்பார்க்க முடியுமா? நம்ப முடிகிறதா நம்மால? கொதிக்கிற வெயில் மே மாசத்துல இந்த குண்டாற்றுல தண்ணி வர முடியும்னா முடியும். சரியான ஆட்சியாளன் இருந்து கர்நாடகாரனையும் கேரளாக்காரனையும் தூக்கி போட்டு மிதிச்சு பந்தாடி நம்முடைய உரிமைகளை மீட்டெடுத்தால் அது சாத்தியம். அது சாத்தியம். கட்டாயமாக தாம் தமிழர் அரசு அமையும் போது இதே ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதே கடலாடி சாகுபடியில் 30 விளைய வச்சு காட்டலைன்னா நாங்க இல்லடா, நாங்க தமிழர்களே இல்லடா. செஞ்சு காட்டுற செய்ய முடியும். செய்த நிலம் நம் முன்னோர்கள் செய்தார்கள், மூத்தோர்கள் செய்தார்கள். இந்த திராவிட திருவாளர்கள் இந்த திருட்டு பயல்கிட்ட ஆட்சியை கொடுத்தான். இந்த மண்ணை கெடுத்து மடலாக்கி விவசாயம் பார்க்க முடியாமாக்கி இன்னைக்கு வீட்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு இளைஞன் வெளிநாட்டிலே கஷ்டப்படுறான்னா ஏன்? அவனுக்கான உரிமையை, அவனுக்கான வேலையை, அவனுக்கான விவசாயத்தை இந்த நிலத்திலேயே நீ சரி பண்ணி கொடுக்காதால தானே அந்த விவசாயம் பொய்த்து போச்சு. இனி இங்க வாழ்றதுல எந்த அர்த்தமும் கிடையாதுன்னு அது வெளிநாட்டுக்கு கிளம்பி போறான். இன்னைக்கு அரபு தேசங்கள்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு, யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் தாய்மார்களும் மனைவிகளும் பிள்ளைகளும் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான். இது வரைக்கும் இந்தியாவில் 8 பேர் செத்து போயிட்டான். இதோ நம்ம முதல் தொகுதியில் தேர்வெளி அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், அணிகுருந்தன் ஒரு கிராமம், அந்த கிராமத்திலிருந்து கத்தாரில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு அண்ணன் ஒருத்தர் செத்து போயிட்டாரு, குண்டு விழுந்து செத்து போயிட்டாரு. எவனோ எதுக்கோ போடுற சண்டைக்கு தமிழர்கள் அங்கே போய் வேலை பார்க்க தான் நாம செத்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நாடு இந்த நாடு, கேவலங்கட்ட நாடு. சொந்த நிலத்தில் வாழ முடியாம அந்நிய தேசங்களுக்கு அகதிகளாக போய் வேலை பார்க்குற நம்மளை தூக்கி அனுப்புகிற இந்த திமுக அதிமுக எதற்கு நமக்கு? என்ன வேலை இருக்கு இளைஞர்களுக்கு? என்ன வேலை இருக்கு? இளைஞர்கள் பூரா இந்த உள்ளூரில் பார்க்குற வேலை அதிகபட்சம் என்ன வேலை பார்க்குறான்? ஃபுட் டெலிவரி வேலை பார்க்குறான். இல்லைனாக்கா இந்த மைக்ரோ ஃபைனான்ஸில் ஊருக்கு குழு அமைச்சு லோன் கொடுத்துட்டு இந்த லோனை வாங்குறதுக்கு லோனை அலையிறான். இந்த இளைஞர்கள் பார்க்கறது தமிழ்நாட்டில் தமிழக இளைஞர்களுக்கு இருக்கிற வேலை வாய்ப்பு இதை தவிர வேற ஏதாவது ஒன்று இருக்கிறதா? ஒன்று இருக்கா? டிஎன்பிஎஸ்சின்னு வச்சிருக்கான், அதில் ஒழுங்கான தேர்வு நடத்துறது இல்லை. தேர்வு நடத்தினாலும் உண்மையிலே பரிசு எழுதி மார்க் வாங்குறான், அவனுக்கு வேலை கொடுக்கறது இல்லை. அதில் ஊழல். ஒவ்வொரு வேலைக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்குறான், அதில் ஊழல் பண்ணுறான். எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் லஞ்சம், எல்லாத்துலேயும் கொள்ளை. எதிலெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமா அதிலெல்லாம் கொள்ளையடிக்கிறான். நீங்கள் எடுத்துக்கங்க, ஒரு விவசாயத்துக்கு ஒரு பட்ஜெட் போடுறான் ஒரு நல்ல அரசு. இவன் என்ன செய்யணும்? பெரும்பான்மையாக விவசாயிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் விவசாயத்துக்கு பட்ஜெட் போடுறான் 45,000 கோடி. இந்த 45,000 கோடியில் பட்ஜெட்டில் 30,000 கோடியை இவர்கள் வெறுமனே மானிய திட்டங்களுக்கு மட்டுமே ஒதுக்குறான். இந்த தமிழ்நாடு அரசு 30,000 கோடியை மானிய திட்டங்களுக்கு ஒதுக்குறான். மீதி 15,000 கோடியை வச்சு தான் இந்த இழப்பீடு, இந்த காப்பீடு, இந்த வேலைகளுக்கு பயன்படுத்திக்கிறான். அந்த 30,000 கோடியை மானிய தொகைக்கு ஒதுக்கி என்ன பண்ணுறான்? உனக்கு உரம் கொடுக்குறேன், உனக்கு இந்த மருந்தடிக்கிற மிஷின் கொடுக்குறேன், உனக்கு உழுகிறதுக்கு டிராக்டர் கொடுக்குறேன், மானிய தொகையில் கொடுக்குறேன், பைப்பு கொடுக்குறேன், தார்பாய் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு 50 வகையான பொருட்களை மானிய விலையில் ஒவ்வொரு விவசாயிக்கும் கொடுக்குறான். விவசாய ஆஃபீஸுக்கு போகிற ஒவ்வொரு தாய் தாப்பை அத்தனை பேருக்கும் தெரிஞ்சிருக்கும். மானிய விலையில் கொடுக்குறான். ஏன் மானிய விலையில் கொடுக்குறான்? எதற்காக நீ மானிய விலையில் அதை கொடுக்குற? மானிய விலையில் கொடுத்துட்டு அது தரமானதாக இருக்கா அந்த பொருள்? இவன் அதில் என்ன ஊழல் பண்ணுறான் எனக்கு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கங்க. என்ன பண்ணுறான்னாக்கா அந்த 30,000 கோடி இருக்கு இல்லையா, அந்த 30,000 கோடி அழிச்சு திங்கணும். அப்போ உதாரணத்துக்கு ஒரு தார்பாயை எடுத்துக்கிட்டோம்னாக்கா இந்த தார்பாயோட உண்மையான விலை 2,000 நமக்கு சொல்கிறான். அதாவது தார்பாயோட விலை 4,000. விவசாயிகள் 2,000 கொடுத்து வாங்கிக்கலாமா? 50% மானியம் 2,000 அரசாங்கம் அந்த தார்பாய் கம்பெனிக்கு கொடுக்குமா? அப்போ தார்பாய் கம்பெனிக்கு 4,000 போகுது. அந்த 4,000ல் 2,000 நம்ம கொடுக்கணும், 2,000 அரசு கொடுக்குது அப்படின்னு கொடுக்குறான். அந்த தார்பாயை வாங்கி பிரித்து பார்த்தா அது 1,000 ரூபாய் கூட பெருமான பொருளாக இருக்கிறது இல்லை. 1,000 ரூபாய் பெருமானமாக இருக்கக்கூடிய கூட இல்லாத அந்த தார்பாயை இவன் 4,000 ரூபாய் கொடுத்து வாங்குறான். ஏன்? அந்த 2,000 ரூபாய் அவனுக்கு கமிஷன், மந்திரிக்கு கமிஷன், முதலமைச்சருக்கு கமிஷன், அதிகாரிகளுக்கு கமிஷன். அப்ப இந்த 30,000 கோடியை ஒதுக்குறத என்ன செய்யணும் நாங்க சொல்றோம்? இந்த 30,000 கோடியை நீ மானிய தொகையை கொடுக்க வேணாம், நீ மானியமா கொடுக்க வேணாம், நேரடியாக விவசாயிகள் கையில் கொடுத்துரு. 1 கோடி ஏக்கர் விவசாயம் நடக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு கணக்கு 1 கோடி ஏக்கர் விவசாயம் நடக்குது. அப்படி ஒரு ஏக்கருக்கு 30,000 மேனிக்க கொடுத்தேன்னா அந்த ஒரு ஏக்கருக்கு 30,000 விவசாயி கிடைச்சு போயிரும்ல. நீ ஏக்கருக்கு 30,000 விவசாயி கையில் கொடுத்துட்டேன்னா அவனே நெல் வாங்கிக்குவான், அவனே மிளகாவதை வாங்கிக்குவான், அவனே கத்திரிக்காய் வாங்கிக்குவான், அவனே அவனுக்கு தேவையான அந்த மருந்து அடிக்கிற உபகரணங்கள் வாங்கிக்குவான், அவனுக்கே தரமான தேவையான தார்பாயை வாங்கிக்குவான்ல. ஒரு விவசாயிக்கு நீ செலவு செய்யறேன்னு சொல்லிட்டு அந்த காசை தூக்கி கொண்டு போய் கார்பரேட் முதலாளிகளின் மூலமாக நீ என்ன பண்றேன்னா மந்திரிமார் தின்னுட்டு போற. என்னுடைய வரி போனா, உன்னுடைய வரி போனா, மந்திரிமார் தின்ட்டு போறான், கார்பரேட் கம்பெனிக்காரன் தின்ட்டு போறான், ஸ்டாலின் திங்கிறாரு. ஏன் திங்கணும்? நீ கூட விவசாயிட்ட கூட அதே தொகை தானே, நாங்க ஒன்றும் கூடுதல் தொகை கேட்கலையே.
இந்த அரசு என்ன தொகை விவசாயிகளுக்கு என்று ஒதுக்குகிறதோ அந்த தொகையை தனிப்பெரும் முதலாளிகளுக்கு கொடுக்காத, கமிஷனா திங்காத அந்த விவசாயிக்கு கொடுத்துரு. ஒரு ஏக்கருக்கு 30,000 கொடுக்க முடியும். தெலுங்கானா அரசு கொடுக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 15,000 மக்கள்கிட்டே கொடுத்துறான், விவசாயிட்டே கொடுத்துறான். தான் உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்க, ஓன் தோதுக்கு வாங்கிக்க. இப்போ இவன்ட்ட வாங்கினா என்ன பண்ணுறான்? இவன்ட்டு போய் யூரியா வாங்குறான், டிஏபி வாங்குறான், கலப்போரை வாங்குறான். அதோட சேர்த்துக்கிட்டு என்ன சொல்றான்? இந்த அந்த டப்பா உரத்தை வாங்கு, இந்த அந்த பாக்கெட் உரத்தை வாங்கு, இந்த அந்த நுண்ணுற்றச்சத்தை வாங்கு. இந்த வெண்ணச்சத்தை நான் எதுக்கடா வாங்கினேன்? எனக்கு என்ன, என் வயலுக்கு என்ன உரம் தேவையோ அதை நான் வாங்கிட்டு போறேன். நான் இயற்கை விவசாயம் கூட பார்ப்பேன். அப்படி 30,000 கொடுத்துட்டேன்னா நான் அந்த காசை வச்சுட்டு பஞ்சகாவியம் செய்வேன், மீன மீனம் செய்வேன், என்ன வேணாலும் செஞ்சுக்குவேன். இல்லை யூரியா டிஏபி என் வயலுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி போட்டுக்குவேன். கட்டாய வியாபாரம் பண்றாங்க. யூரியா வாங்கினா, டிஏபி வாங்கினா, இதையும் நீ சேர்த்து வாங்கி ஆகணும்னு கட்டாய திணிப்பு பண்றான். எதற்காக? அந்த கார்பரேட் உர வியாபாரிக்காக செய்யறான். அதை செய்யாத, அதுல திருடாதன்னு நாங்க சொல்றோம். இந்த ஆண்டு நெல் கொள்முதல் நிலையம், எங்க அரசாங்க நெல் கொள்முதல் நிலையத்தில் 2 கோடி மெட்ரிக் டன் நெல் போட்டிருக்கோம். 2 கோடி மெட்ரிக் டன் விவசாயிகள் நெல் போட்டிருக்கான் அரசாங்கத்திட்ட, அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில். அப்ப 2 கோடி மெட்ரிக் டன் நெல் போடுறான் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில். நெல் போடுற விவசாயிகள் ஒவ்வொருவரும் உங்கள் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபா வாங்குறானா இல்லையா? நெல் கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா வாங்குறான். அப்படின்னா என்ன கணக்கு? ஒரு மூடை 40 கிலோ 50 கிலோ மூடையா இருந்துச்சுன்னா கிலோக்கு 1 ரூபா வாங்குறான் கணக்கு. கிலோக்கு 1 ரூபா வாங்குறான்னா 2 கோடி மெட்ரிக் டன் நெல் நம்ம போட்டிருக்கோம்னாக்கா 2000 கோடி அதுல அவன் ஊழல் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். ஒவ்வொரு விவசாயிடையும் ஒவ்வொரு மூட்டைக்கு 40 ரூபா 50 ரூபாய்னு வாங்கி 2000 கோடி அதுல இந்த அதிகாரிகள் ஊழல் பண்ணியிருக்கான். ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையத்தையும் ஒவ்வொரு ஊர்ல வந்து போடும்போது அங்க இருக்கிற திமுக, அதிமுக கிளை செயலர், ஒன்றிய செயலர், மாவட்ட செயலர் எல்லா மயிராண்டிகளுக்கு அதுல பங்கு போகுது. சும்மா 2000 கோடி அவனை திங்க விட்டுருவானா? கற்கு மட்டும் தின்ட்டு போறான், வந்து உட்கார்ற கற்கு மட்டும் தின்ட்டு போறான். இவன் பூரா திங்கிறான், அந்த காசை இவன் பூரா திங்கிறான். இதுதான் இவர்கள் விவசாயிகளுக்கு காட்டுகின்ற அக்கறை, விவசாயிகள் மேல் காட்டுகின்ற லட்சணம். விவசாயிகள் பாட இந்த லட்சணத்தில் இருக்கு. அடுத்து மீனவர்கள் எடுத்துக்கங்க. இந்த நாட்டில் கேடு கட்டு போய் கேவலம் கட்டு போய் இவங்கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி சாகிற ஒரு பாவப்பட்ட இனம்னா இந்த நமது மீனவ சமுதாயம் தான். மீனவ சமுதாயம் இதுவரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை சிங்கள ராணுவம் சுட்டுக் கொண்டிருக்கு. 1000க்கும் மேற்பட்ட மீனவர்களை. கேள்வி உண்டா? கேட்பாடு உண்டா? எத்தனை நூற்றுக்கணக்கான மீனவர்களை பிடிச்சு சிறையில் போடுறான். எத்தனை மீனவர்களை பிடிச்சு அடிச்சே கொண்டான். தகப்பன் முன்னாட மகன் முன்னாடி தகப்பனை நிர்வாணமாக நிற்க வைத்து வாயிலே சொல்ல கூசுகிற வேலைகளை பூரம் செய்தார்கள். எப்படி ஈழத்திலே செய்தானோ அதையே நடுக்கலில் நம்ம ராமேஸ்வரம் மீனவர்களை, நம்ம நாகப்பட்டினம் மீனவர்களை நிப்பாட்டி வச்சு செஞ்சான். வேர்ல்டு கப்பில் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவும் இலங்கை விளையாடுதுனாக்கா ராமேஸ்வரம் மீனவர்கள் உயிரை கையில் பிடிச்சிட்டு தான் கடலுக்குள்ளே போவான். இலங்கை தோத்துருச்சு, இந்தியா ஜெயிச்சிருச்சுனாக்கா இந்தியா எப்படா ஜெயிக்கலான்னு சொல்லிட்டு சர்வதேச கடலுக்குள்ளாக வச்சு இந்த சிங்களர்கள் நமது ராமேஸ்வரம் மீனவர்களை பிடிச்சு போட்டு அடிச்சா, அனிர்வாண பத்தி அடிச்சான். கையை இரும்பு கம்பியால கட்டி ஆணுறுப்பையும் கையையும் காலையும் சேர்த்து கட்டி அந்த குட்டுமையெல்லாம் வாயால சொல்ல முடியாது. அவ்வளவு கொடுமைகள் நேரடியாக தகப்பனையும் மகனையும் ஓரின சேர்க்கையில் ஈடுபடு என்று சொல்வது, நிர்வாணமாக வைத்து இருவரையும் ஒன்றா வச்சு கட்டுறது, மனிதர்கள் பேச சகிக்கிற கூசுகிற வேலைகளை எல்லாம் இந்த தமிழர்கள் மீது, இந்த மீனவர்கள் மீது இந்த சிங்களன் செஞ்சானே இந்த காங்கிரஸ் கேட்டுச்சா? ஆனால் எனது மீனவ சொந்தங்கள்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. நான் வாழ்க்கையில இப்படி கேள்விப்பட்டதுல வித்தியாசமா முட்டு கொடுப்பேன். அந்த மாதிரி காங்கிரஸ் தான் ஓட்டு போடுவேன். ஏன்டா காங்கிரஸ் ஓட்டு போடுறேன்? சோனியா காந்தி கிறிஸ்தவர் அப்படின்றான். எங்கே இருக்காம இந்த 1000 பேரை கொண்டதுக்கு அன்னை சோனியா காந்தி ஒரு நாளாவது பேசியிருப்பாங்களா? கேட்டிருப்பாங்களா? சிங்களனை பிடிச்சி கண்டிச்சிருப்பாங்களா? இந்த திமுக கண்டிச்சிருக்குமா? கேட்டா சிறுபான்மையின் பாதுகாவலன். எங்க பாதுகாத்தான் உன்னைய? எங்க பாதுகாத்தான்? மாறி இவர்களுக்கு ஓட்டு. இதுல இருந்து நீங்க மீண்டு வாங்க, இதுல இருந்து வெளியில வாங்க. ஒரு மாற்றத்தை இந்த தேடி இந்த மண்ணில இந்த பிள்ளைகள் நேர்மையாக தூய கரத்தோடு உண்மையான உள்ளத்தோடு இந்த மக்களுக்கு சேவை செய்வதற்காக, எங்களுக்கு சேவை செய்வதற்காக, இன்னும் சொல்ல போனால் இது எங்களுடைய சுயநலம் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். நான் படிச்சிருக்கேன், இங்க இருக்கிற எல்லாரும் படிச்சிருக்கோம். எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அரசியல் எங்களது தொழில் அல்ல. எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு, எங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. நாங்க படிச்ச படிப்புக்கு இன்னைக்கு வெளிநாட்டுக்கு கிளம்பி போனோம்னா லட்சமா சம்பாதிக்கலாம். படிச்ச படிப்புக்கு உட்கார்ந்து அரசு தேர்வுக்கு படிச்சு எழுதணும்னாக்கா மெரிட்ல பாஸ் ஆகி அரசு வேலைக்குள்ள போயிடலாம். என் குடும்பத்தை பார்த்துக்கலாம், எனக்கு வீடு கட்டலாம், எனக்கு சொத்து சேர்க்கலாம். ஆனா அது அல்ல. மாறாக எனக்காக ஒரு அரசை உருவாக்க வேண்டும். ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு அரசை உருவாக்கிட்டேன்னாக்கா அதுவே என்னுடைய பெரும் வெற்றி, அதுவே போதுமானது. அப்ப அப்படிப்பட்ட ஒரு நோக்கமுள்ள நேர்மையான ஒரு அரசை உருவாக்கிட்டேன். நான் ஏன் சம்பாதிக்கணும்? எதுக்கு சம்பாதிக்கணும் சொல்லுங்க? இப்போ என்னுடைய நாம் தமிழர் அரசு, எங்களுடைய நாம் தமிழர் அரசு அமைஞ்சிச்சுன்னா என் பிள்ளைக்கு தரமான சமமான நல்ல கல்வி இலவசமாக கிடைச்சிடும். ஒரு தனியார் பள்ளி, தனியார் கல்லூரிக்கு இணையான கல்வி என் பிள்ளைக்கு இலவசமாக கிடைச்சிருங்கிறப்ப நான் எதுக்கு போய் ஒரு அரசு ஊழியராக இருந்துக்கிட்டு யாருக்கிட்டையும் போய் ஒரு கமிஷன் வாங்கிக்கிட்டு ஒரு லஞ்சம் வாங்கிட்டு வாங்கினேன்? ஏன் அரசு ஊழியர்கள் லஞ்சம் வாங்குகிறார்கள்?
ஏன் காவல்துறையினர் லஞ்சம் வாங்குகிறார்கள்? ஏன் வாங்குகிறார்கள்? இவன் கொடுக்கக்கூடிய பணம் இந்த உலகத்தில், இந்த சமூகத்தில் வாழ்வதற்கு பத்தல. 30,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறான். ஆனா ஆண்டுக்கு 30,000 பிள்ளைக்கு மட்டுமே ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. பிள்ளைக்கு மட்டுமே ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கு. இப்போ ஒரு மாசமே 30,000 தான் சம்பளம். அப்ப 12 மாசத்துல ஒரு மாசம் சம்பளம் முழுமையாக ஒரு பிள்ளைக்கே போயிருது. அப்ப 2 பிள்ளை பெத்தா அப்ப குடும்பத்தை எங்க இருந்து பாக்குறது? 30,000 மிகவும் குறைவான தொகை. அடுத்தவன் கல்லூரி அது இதுன்னு மேல மேல படிக்க போனாக்கா லட்சம் கோடியில போகுது. அப்ப இதனால தான் அரசு ஊழியர்கள் கை நீட்டுறான். இதனால தான் அரசு நிர்வாகம் சீர்கெட்டு போகுது. கமிஷன், கரப்ஷன் என்று சீர்கெட்டு போகுது. அப்ப கல்வியை இலவசமாக கொடுத்துருவோம். உயிர்காக்கும் மருத்துவத்தை இலவசமாக கொடுத்துருவோம். இன்னைக்கு மருத்துவத்துக்கு தான் கோடி கோடியா கொட்டி செலவழிச்சுட்டு இருக்கான். மெடிக்கல் மாஃபியா அள்ளி திங்கிறான், காசை போறான். போய் தனியார் மருத்துவமனைக்கு போக முடியல, போனாலே லட்சங்கள்ல தான் செலவாகுது. அப்ப அந்த செலவுகளை குறைக்கிறோம். தனியார் மருத்துவமனைக்கு இணையாக அரசு மருத்துவமனையில் மருத்துவம் கொடுக்குறோம். ஒரு IAS IPS அதிகாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கான மருத்துவம், இந்த நாட்டின் முதலமைச்சருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம், இந்த நாட்டின் பிரதமருக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவம், எனது கடைக்கோடியில் இருக்கக்கூடிய எனது தாய் தகப்பனுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதை நாங்கள் செய்வோம். அப்ப இதுகெல்லாம் நம்மளுடைய அடிப்படை தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாட்டை கட்டமைக்க வேண்டும். என் பிள்ளை தைரியமா வெளியில போயிட்டு வரக்கூடிய சமூக சூழலை உருவாக்க வேண்டும். 2.5 வயது பெண் குழந்தையை கற்பழிக்கிற மானங்கெட்ட, ஈனங்கெட்ட, புத்தி பேதலித்த அந்த மாதிரியான அயோக்கியர்கள் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டும். வெளியில போனா நம்ம பிள்ளையை வெட்டி போடுவானோ, கஞ்சா குடிச்சிட்டு அடிச்சு மண்டையை கண்டே உடச்சு போடுவானோ, நம்ம பிள்ளை எதுவும் பண்ணி போடுவானோ, இதே இந்த இருக்கக்கூடிய விளாத்தி குளத்தில் நடந்தது போல என் பிள்ளைக்கு நடந்துருமோ, பிள்ளையை வெளியில அனுப்ப பயப்படக்கூடிய அந்த சூழல் இல்லாத ஒரு பாதுகாப்பான சமூகத்தை உருவாக்க வேண்டும். அதற்காக நீங்கள் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அப்போ ஒரு சமூகம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், ஒரு எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், அனைத்தையும் வளப்படுத்த வேண்டும், நலப்படுத்த வேண்டும், இந்த நாட்டை முன்னேற்ற பாதையில் வழிநடத்தி அழைத்து செல்ல வேண்டும் என்று இந்த பிள்ளைகள் உங்களது வாக்குகளை கேட்டு வந்து நிற்கிறோம். என் அன்பான உறவுகளை இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்களை பாருங்கள். இவர்கள் யாருக்கானவர்கள்? இவர்கள் என்ன நமக்கு புதியவர்களா? இவர்கள் இந்த அதிகாரத்தை எல்லாம் இவர்களிடம் நாம தூக்கி கொடுத்திருக்கோம், சாதி பார்த்து கொடுத்திருக்கோம், கட்சி பார்த்து கொடுத்திருக்கோம். ஆனால் அத்தனை ஆண்டு காலமாக இருந்து எது ஒன்றையும் செய்ய கிளிக்காதவர்கள் அடுத்த 5 ஆண்டுகள் வந்து மட்டும் நமக்கு என்ன செய்து விட போகிறார்கள்? என்ன செய்து விட போகிறார்கள்? இன்னும் 10 தலைமுறைக்கு திமுக வேட்பாளரிடம் பணம் இருக்கிறது, அதிமுக வேட்பாளரிடம் பணம் இருக்கிறது. எதற்கு இவர்களுக்கு வாக்கு? பணத்தை கோடி கோடியா கொள்ளை அடிச்சு குமிச்சு நிறைச்சு வச்சிருக்காங்க. கொள்ளை அடிச்சு சேர்த்தாங்களோ, தொழில் செஞ்சு சேர்த்தாங்களோ, அது அவங்க விருப்பம். ஆனால் நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு பணம் அவர்களிடம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. ஆனால் அதை பாதுகாப்பதற்காக அதிகாரம் வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் அதிகாரத்தை தேடி வருகிறார்கள். நாட்டை பாதுகாப்பது குறித்து அவர்களுக்கு அக்கறை இல்லை. நாட்டை பாதுகாப்பது குறித்து அக்கறை எங்களுக்கு இருப்பதால் தான் எங்களது வேட்பாளர் மலேசியாவில் பார்த்து கொண்டிருந்த மருத்துவர் வேலையை விட்டுவிட்டு மக்களுக்கு பணி செய்ய உங்களிடம் வந்து நிற்கிறார். அவர் இங்கே வந்து நிற்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, எந்த தேவையும் கிடையாது. தன்னுடைய குடும்பத்தை, தன்னுடைய வளத்தை பார்த்துக்கிட்டு போயிருக்கலாம். ஆனால் மக்களுக்காக உழைப்பதற்கு அவர் வருகிறார். அப்படி ஒரு வருகையை கண்ணப்பன் கொடுக்கிறாரா? அதற்காகவா ஐயா மலேசியா பண்ணி வருகிறார்? மக்களுக்கு உழைப்பதற்காக இவர் வருகிறார்கள். வெறுமனே அதிகாரம், அந்த அதிகாரத்தை பிடிக்க வேண்டும், இறக்கும் வரை அந்த அதிகாரத்தில் இருந்து அதிகாரத்தை சுவைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தில் வருகிற இவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா? அல்லது உண்மையும் நேர்மையுமாக இந்த களத்திலே நின்று இந்த மக்களை காக்க வேண்டும், இந்த விவசாயத்தை காக்க வேண்டும், நம் மாணவ பிள்ளைகளை காக்க வேண்டும், நம் எதிர்கால சந்ததியை வளப்படுத்த வேண்டும், மீனவர்களை பாதுகாக்க வேண்டும், பனை தொழிலாளர்களை பாதுகாக்க வேண்டும் என்று அனைத்திலும் தெளிந்த சிந்தனையோடு அனைத்தையும் கற்று தேர்ந்து இந்த களத்தில் நிற்கிறோம். எங்களிடம் இல்லாத ஒன்று இந்த அதிகாரம் தான். இந்த அதிகாரம் இல்லாததால் தான், இந்த அதிகாரத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் திமுக அதிமுகவிற்கு கொடுப்பதால் தான் நாம் தொடர்ச்சியாக போராட்ட களத்திலேயே நமது வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களிடம் கொடுங்கள், இந்த ஆட்சியை எங்களிடம் கொடுங்கள். ஒரு தூய்மையான, நேர்மையான ஒரு அரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும், அந்த அரசின் குடிமக்கள் என்றால் எப்படி அந்த குடிமக்கள் பெருமை மிக ஒரு வாழ்வை வாழ முடியும் என்று நாங்கள் காட்டுகிறோம், உங்கள் பிள்ளைகள் காட்டுகிறோம். அதற்காக இந்த முறை நீங்கள் விவசாய சின்னத்திற்கு வாக்களியுங்கள். இவர்கள் ஆட்சியிலே நீங்கள் வாழ்ந்து பார்த்து விட்டீர்கள், வாழ்ந்து பழகிவிட்டீர்கள், வாழ்ந்து நமது பெற்றோர்கள் செத்தும் விட்டார்கள். இவ்வளவும் பார்த்தாச்சு ஆட்சியில். மீண்டும் இவனை கொண்டு வருவதால் அது கோபாலபுரத்திற்கு இன்னும் 2 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சொத்து சேர்க்கிறதுக்கு ஆகும். வெளிநாட்டில் போய் அவன் இன்னும் வெளிநாடுகளில் தீவுகளை வாங்கி குமிப்பதற்கு ஆகும். வேறு மக்களுக்காக நமக்காக எது ஒன்றுக்கும் ஆகாது. எனவே நீங்கள் வரக்கூடிய தேர்தலில் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். சாதி பார்த்து ஓட்டு போடாத. சாதி பார்க்கிற இடம் தேர்தல் கிடையாது. சாதி பார்க்கிற இடம் தேர்தல் கிடையாது. தூக்கி தூரப்போடு. சாதி என்பது என்ன? வேறு கேவலம். சாதி என்பது என்ன? அது வரலாற்று தொடர்பில் எப்படியோ ஒவ்வொரு சமூகத்திலிருந்து வரக்கூடியது. அப்ப பரிணாம வளர்ச்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, மனிதன் என்பவன் கடைசியாக மனத்தால் ஆனவன். அவன் ஒரு தனி மனிதன். அந்த தனி மனிதன் திருமணம் செய்யறான், அவனுக்கு என்று ஒரு குடும்பம் வருகிறது. இந்த குடும்பம் என்கிற ஒரு அமைப்பு, கின்ஷிப்னு சொல்லக்கூடிய குடும்பம் என்கிற அமைப்பு, இந்த குடும்பம் என்கிற அமைப்பு மறுபடியும் பெருகும்போது என்னவா வருதுனாக்கா, அது ஒரு பங்காளி வகையாகுது. இப்போ நாங்களாம் ஒரு பங்காளியை அப்படின்னு சொல்ல முடியா, ஒரு பங்காளி வகை. இதுக்கு பேர் கிளான் அமைப்புன்னு சொல்கிறோம். இது பங்காளி வகையாகுது. இந்த பங்காளி வகைகள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் போது அதுதான் ட்ரைப்னு சொல்கிறான். பழங்குடி வாழ்க்கை,
இப்போ இந்த பழங்குடி வாழ்க்கை யார் வாழ்றா? அந்த பழங்குடி வாழ்க்கை வாழ்றதுதான் இந்த சாதி அமைப்பு. அப்போ தனி மனிதனாக இருக்கிறான். அவன் தனக்கென்று ஒரு குடும்பத்தை முதல்ல ஒரு இதெல்லாம் என் குடும்பம் அப்படின்னு ஆக்குறான். அப்புறம் அந்த குடும்பத்தில் இருந்து பிரியும் போது இவன்லாம் என் பங்காளி வகைரா அப்படின்னு ஆக்குறான். அந்த பங்காளி வகைரா அந்த ஊர் முழுக்க பெருகும் போது இதுவும் போல நாங்கள் ஒரு பழங்குடி, நாங்கள் ஒரு குடி, நாங்கள் ஒரு சாதி அப்படின்னு ஆகுறான். ஆனால் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா தேசிய இனங்களும் என்ன ஆகுதுன்னா, அந்த குடிங்கிற அமைப்புல இருந்து, அந்த ட்ரைபுங்கிற அமைப்புல இருந்து, அந்த பழங்குடிங்கிற அமைப்புல இருந்து தேசிய இனம்ங்கிற அடுத்த பரிணாமத்தை எடுத்துடுறான். எத்தினிக் பீப்புள்ஸ்ங்கிற இடத்துக்கு போயிடுறான். இனக்குழுவாக மாறிடுறான், இனமாக மாறிடுறான். அந்த இடத்துல தான் இந்தியா தேங்குகிறது, அந்த இடத்துல தான் தமிழ்நாடு தேங்குகிறது. சாதியிலே நின்றுட்டான். அப்போ உலகம் முழுக்க எவன்லாம் பழங்குடியா நின்றுட்டான், காட்டுக்குள்ள வாழ்றேன் பூரா பழங்குடியா நின்றுட்டான். நாகரிக சமூகத்துக்குள்ள வளர்ந்தவன் பூரா தேசிய இனத்துக்குள்ள போயிட்டான். இப்போ இவன் என்ன பண்றான், நம்ம மன்னராட்சி காலத்தில், நம்ம மூவேந்தர்கள் ஆட்சி காலத்தில் இவன் தேசிய இனமாக இருந்தவன், தமிழர்களாக இருந்தவன், இந்த 60 ஆண்டுகளில் இந்த திராவிட ஆட்சியாளர்களில் தமிழன்கிறத மறந்துட்டு மீண்டும் பின்னாடி போய் ட்ரைபா போய் சேர்ந்துட்டான். இவன் பூரா மீண்டும் பழங்குடி ஆயிட்டான். அப்போ உலக வரலாறு என்ன சொல்லுது? எவனவனெல்லாம் பழங்குடியாக இன்னும் இருக்கிறானோ அந்த பழங்குடியாக இருப்பவன் இன்னொரு இனத்தானால் ஆளப்படுவானே தவிர அவன் ஆளக்கூடிய இடத்திற்கு ஒரு காலம் வரமாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்போ நீ சாதியை பார்த்துக்கிட்டு வெறும் ட்ரைபாக பழங்குடியாக மட்டுமே தேங்கினேனாக்கா இனி இனக்குழுவாக மாற முடியாது. இங்க தேவர் இருக்காரு, தேவேந்திரர் இருக்காரு, கோனார் இருக்காரு, நாடார் இருக்காரு, செட்டியார் இருக்காரு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ட்ரைபு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பழங்குடியா நீ பிரிஞ்சு இருந்தேனாக்கா வேற்று இனத்துக்காரன் தான் உன்னை ஆளுவானே தவிர நீ என்னைக்கு இனமாக ஒன்று சேர்றியோ உனக்கென்று அடையாளம் இருக்கும். எப்படி உனக்கென்று குடும்பம் இருக்கோ, எப்படி உனக்கென்று பங்காளி வகையரா இருக்கோ, அது போல உனக்கென்று அந்த அடையாளம் இருக்கும். ஆனாலும் அதை தாண்டி நீ இனமா சேரணும். என்னைக்கு அப்படி நீ இனமா சேர்ந்து இனத்திற்காக, தமிழ் இனத்திற்காக நிற்கிறியோ அன்னைக்கு தான் உனக்கான ஒரு அரசு அமையும் என்பது நாம் தமிழர் கட்சி சொல்லல, உலகம் முழுக்க இருக்கிற நடைமுறை. இந்த நடைமுறையை தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நல்ல அரசுகள், மக்களுக்கான அரசுகள் பின்பற்றி கொண்டிருக்கு. அதைத்தான் நாங்கள் உங்ககிட்ட வந்து கேட்குறோம். அதனால தான் கத்தி சொல்றோம், சாதி பார்த்து ஓட்டு போடாத, சாதி பார்த்து ஓட்டு போடாத. உண்மையில் சாதி பார்க்க வேண்டும் என்றால் யார் சாதி பார்த்திருக்க வேண்டும்? திமுகவில் இருக்கக்கூடிய மறவர்களை நீங்கள் உண்மையில் சாதி பார்த்திருக்க வேண்டும். எப்போது பார்த்திருக்க வேண்டும்? எடப்பாடி வந்து சசிகலா அம்மா காலில் விழுந்து உள்ள புகுந்து போனாரு அப்படின்னு சொன்னான் பாரு, அப்ப திமுக இருக்கிற ஒவ்வொரு மறவரும் அன்னைக்கு சாதி பார்த்திருக்கணும். அன்னைக்கு சாதி பார்த்து உதயநிதியை இழுத்து போட்டு அடிச்சிருக்கணும். உன் கட்சி எனக்கு தேவையில்லடா, என் சாதிக்கார பொம்பளை எப்படா நீ இவ்வளவு அவமானமா பேசுவேன், அன்னைக்கு வெளியேறி இருக்கணும். வெளியேறினீங்களா? அன்னைக்கு சாதி எங்கே போச்சு? அன்னைக்கு எங்கே போச்சு? இதே மதுரையில் தினகரன் அலுவலகத்தை கொளுத்தினான். தினகரன் அலுவலகத்தை கொளுத்தி 3 மறவர்கள் செத்து போனார்கள். யார் கொளுத்தியது? கருணாநிதி மகன் அழகிரி கொளுத்தினார். அன்னைக்கு ஏன் கோவம் வரல? திமுக காரன் கொளுத்தி என் 3 மரவன் செத்து போயிட்டான். சாதி அன்னைக்கு வேலை செஞ்சிருக்கணும். அன்னைக்கு மட்டும் கண்ணை முடிக்கிற இது என்ன விதமான புறக்கணிப்பு? இது என்ன விதமான புறக்கணிப்பு? இன்னைக்கு எடுத்துக்க, இன்னைக்கு இதே சசிகலா அம்மாவின் உரிமைக்காக வந்து நிற்கிறாரு அண்ணன் ராம்குமார். எதுக்காக நிற்கிறாரு? ஏன் வந்து சசிகலா இன்னைக்கு வந்து இந்த இடத்துல ஏன் நிற்கிறாங்க? என்ன காரணம்? ஆட்சியை இழந்துட்டேன், அதிகாரத்தை இழந்துட்டேன், என்னத்துக்கு சிறையில் போட்டாங்க, அதுக்கு ஒரு வீடியோ வேணும், அதை செஞ்சதெல்லாம் எடப்பாடியார் சொன்னீங்களே, அதை செஞ்சது பாஜக. உங்க இதே சசிகலாவை தூக்கி உள்ள போட்டப்ப, சிறைக்குள்ள போட்டப்ப ராம்குமார் எங்க இருந்தார்? எங்க இருந்தார்? அதே பிஜேபியில் இருந்தார். எங்க போச்சு அன்னைக்கு சாதி புத்தி? எங்க போச்சு? யாரைய மாத்திர? திட்டமிட்டு வரக்கூடாது. சாதிலாம் சாதி பார்க்கறது திட்டமிட்டு வரக்கூடாது. நேற்று ஒருத்தர் போன தேர்தலில் ஒருத்தர் வந்தாரு, பலாப்பழத்தை தூக்கிட்டு வந்தாரு. இன்னைக்கு எங்க இருக்காரு? இன்னைக்கு எங்க இருக்காரு? நாளைக்கு இதே ராம்குமார் எங்க இருப்பார்? அப்ப இவர்களை தூக்கி தூர வைங்க, இவர்களை தூக்கி தூர வைங்க. என் சாதி கௌரவத்தை காப்பாற்றணும், என் ஊர்க்காரங்க கௌரவத்தை காப்பாற்ற நிற்காதீங்க. யாரும் சாதிக்காக நிக்கல ராஜா, யாருமே சாதிக்காக நிக்கல. வேட்பாளர்களாக இருக்கக்கூடியவர்கள், உனது தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒருவர் கூட சாதிக்காக நிற்பவர் கிடையாது. அவர் அனைவருமே பணத்துக்காக நிற்கிறார்கள். நல்ல செல்வ வளம் செழித்து பணத்தின் மீது பணக்காரர்களாக நிற்கிறார்கள். பணக்காரர்களாக மேலே நின்றுக்கிட்டு அவன் கீழே உனக்கு சாதியை இறக்குறான், கீழே சாதியை இறக்குறான். நம்மெல்லாம் கோனாருக்கு ஓட்டு போடு, நம்மெல்லாம் மறவர், தேவமாறு, நம்ம சாதி ஓட்டு நமக்கு தான், நம்மெல்லாம் தேவேந்திரரு, நம்ம ஓட்டு நமக்கு தான், நம்மெல்லாம் நாடாரு, நம்மெல்லாம் ஓட்டு நமக்கு தான். இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு நீ போய்கிட்டே இருப்ப. அங்கே மீண்டும் உன்னை தமிழர் அல்லாத ஸ்டாலின் போன்றவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பார்கள். அப்ப ஸ்டாலின் போன்றவர்கள் ஆட்சி செய்யும் போது என்ன நடக்குது? 30 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 12-13 அமைச்சர்கள் தெலுங்கர்கள் இருக்கான். யார் மாற்றுவது? இந்த நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் மாற்ற முடியும். எனவே ஒரு தூய உள்ளத்தோடு இந்த தமிழ்நாட்டின் ஆட்சி தமிழர் கைக்கு வர வேண்டும், இந்த தமிழ்நாடு மறுமலர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த களத்தில் நின்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எனவே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களது வெற்றி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர், தகுதிமிக்க வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் உங்கள் வாக்குகளை வழங்கி பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து ஒரு புதிய தொடக்கத்தை முதுகுளத்தூரில் ஏற்படுத்துங்கள். இத்தனை ஆண்டு வரலாற்றில் இந்த முதுகுளத்தூரிலிருந்து ஒரு பெண் எம்எல்ஏ வந்தது கிடையாது. பெண்களுக்காக நாங்க தான் பேசுறோம், நாங்க தான் போராடுறோம் சொல்றோம். இந்த முதுகுளத்தூரில் இருந்து ஒரு பெண் எம்எல்ஏ இதுவரைக்கும் வந்தது கிடையாது. அதை சாதிப்பதற்கு எங்களது விவசாய சின்னத்தில் வாக்களை தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.